ஒரு காலத்துல கோதாவரி ஆற்றங்கரையோரமா சோமநாதபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. ஊர் பேருக்கு ஏத்தாப்புல அந்த ஊருக்காரங்க எல்லாரும் சரியான சோம்பேறிங்க. காலையில விடிஞ்சா போதும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு ஏதாவது கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் அந்த ஊர்க்காரங்களுடைய வழக்கம். அன்னைக்கு விடிய காலையில இன்னும் சூரியன் எழுந்திருக்க கூட இல்ல. அந்த நேரத்துல அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கிணத்துக்கு மேல உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேர் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் ராமையா, இன்னொருத்தர் பீமையா. ரெண்டு பேர்கிட்டயும் காலி குடம் இருந்துச்சு. ஒரு மணி நேரமா ரெண்டு பேரும் சும்மாதான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தங்க கூட கிணத்துல இருந்து தண்ணியே இறக்கவே இல்ல. டே ராமையா, இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கிறது? காலையிலேயே என்னடா கஷ்டம் இது? அதை கேட்டு ராமையா, டேய், இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? இந்த கிணத்துல இருந்து கொஞ்சம் தண்ணியை இறைச்சி என் குடத்துல ஊற்றலாம் இல்லை? நான் பாட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டு போக போகிறேன். ஓஹோ, வந்துட்டான் பெருசா சொல்கிறதுக்கு. டேய், நான் தண்ணி கொண்டு வர வந்து 1 மணி நேரம் ஆச்சு. ஆனால் நீ வந்து 1/2 மணி நேரம் தான் ஆகுது. முதல்ல வந்த நான் தண்ணியை இறைச்சி உனக்கு கொடுக்கணுமா, இல்லை ரெண்டாவதா வந்த நீ தண்ணியை இறைச்சி எனக்கு கொடுக்கணுமா? எது நியாயம்? நாம் எதுக்குடா நியாயத்தை பற்றி பேசிக்கிட்டு? நம்ம ஒரு நியாயத்தை பற்றி பேசுவோமா? நாம் பெரியவங்கள மதிக்கிறவங்க. உன்னை விட 2 வயசுக்கு மூத்தவனா. அப்படின்னா நீ தானே தண்ணியை இறைச்சி எனக்கு கொடுக்கணும். பீமையா சிரிச்சுக்கிட்டே, 2 வயசு மூத்தவனா இருந்தா என்னவா? உன்னை கொஞ்சம் நீயே பாரு. பலமா காத்தடிச்சா அந்த காத்துல நீ பறந்து போயிடுவ. ஆனா என்ன பாரு, பார்க்க எவ்வளோ பலசாலியா இருக்கேன். அப்படி பார்த்தா பலசாலி தானே எல்லா இடத்துலையும் ஜெயிப்பான். டேய், போதண்டா பெருமை பேசுனது. இங்க முக்கியம் பலம் இல்லை, அறிவு. வேலையை எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு யோசிக்கணும். எப்படியோ நாம் 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இங்கேயே உக்காந்துக்கிட்டு இருந்தோன்னா 3ஆவதாக ஒருத்தன் வருவான். அவனே நமக்கு தண்ணி இறைச்சி கொடுப்பான். அப்புறம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். யோசனைலாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் வர்றவன் நம்மளை விட பெரிய சோம்பேறியாக இருந்தா, அவனும் நம்ம பக்கத்தில் உட்காந்து இப்படி கதை பேசிக்கிட்டு இருந்தானா அப்புறம் நம்ம நிலைமை என்னடா? அவனும் கூட உக்காந்துட்டானா 4ஆவது ஆளுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். ஆள் சேர சேர பலம் தானே, எவனாவது கண்டிப்பாக சிக்குவான். எதுக்குடா அவசரம்? வீட்டில் தான் பொம்பளைங்க இருப்பாங்கல்ல, அவங்க அதெல்லாம் பார்த்துப்பாங்க. நாம் கொஞ்சம் நாட்டு நடப்பை பற்றி பேசலாம். சரிடா, நீ சொல்கிறதையே செய்யறேன். நேற்று ராத்திரி எங்கள் வீட்டில் இருந்த பூனை 2 குட்டி போட்டுச்சு. அந்த குட்டிங்களுக்கு என்ன பேர் வைக்கலான்னு தான் யோசிக்கிறேன். பூனை குட்டிங்களுக்கு பேரா? இதெல்லாம் ஒரு வேலையாடா? இந்த வேலையை செய்கிறதுக்கு கூட உனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கா? சரி சொல்லு. சரி, ஒன்றுத்துக்கு சோம்பேறினோ இன்னொன்றுக்கு சோமாரினோ பேர் வை. நம்ம ஊரோட பேரை காப்பாற்றோம். இங்கே பாரு ராமையா, என் பூனை குட்டிங்களை கிண்டல் பண்ண அவ்வளவுதான். நல்ல பேராக தேடுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். பேசாமல் நம்ம பேரையே வச்சிடலாமே. ராம, பீம, இந்த பேர் எப்படி இருக்கு நீயே சொல்லு. அப்பதான் ஊரோட விவசாயியான சோமையா தாத்தா அந்த பக்கமா வந்தாரு. அவங்க 2 பேரும் பார்த்து நின்னாரு. என்ன ராமையா, பீமையா, 2 பேரும் காலையிலேயே இங்க என்ன பண்றீங்க? குடம் காலியா இருக்கு, 2 பேரும் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க சோம்பேறித்தனத்துக்கு அளவில்லையா? ஓ, சோமையா தாத்தாவா? வாங்க வாங்க. நாங்க ஏதோ ஊர் பிரச்சனைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. இந்த பீமையாவுக்கு தான் அறிவில்லை. அவன் போன குட்டிங்களுக்கு பேர் வைக்க சொன்னா ஏதேதோ பேரை சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட வயலுக்கு காட்டு பண்ணி வந்திருக்கு. அதனால விளைச்சல் எல்லாம் வீணா போச்சு. இதை சொல்ல தலைவரை பார்க்க போய்கிட்டு இருக்கேன். நீங்களே போன குட்டிங்களுக்கு பேர் வைங்க. எது காட்டு பண்ணியா? அது ஊருக்குள்ள வந்தா நம்ம நிலைமை என்னாகிறது? ராமையா, உடனே ஒரு சங்கத்தை ஏற்பாடு பண்ணி அதை எப்படி துரத்துறதுன்னு பேசணும். ஆமா ஆமா, சோமையா தாத்தா, நீங்க தலைவரை பார்க்க போங்க. நாங்க இங்கேயே உக்காந்து அந்த பண்ணியை எப்படி விரட்டுறதுன்னு யோசிச்சு வைக்கிறோம். சீக்கிரமா தலைவரை போய் பார்த்து எல்லாத்தையும் சொல்லுங்க. அதை கேட்டு சோமையா தாத்தா, உங்க யோசனையெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சோமையா தாத்தா தலைவரோட வீட்டுக்கு போனாரு. பாத்தியா ராமையா, நம்ம புத்திசாலித்தனத்தை. இப்ப சோமையா போய் தலைவர்கிட்ட சொல்லுவான். தலைவர் ஆளுங்களை அனுப்புவாரு. அவங்க பண்ணியை விரட்டிடுவாங்க. நமக்கு எந்த வேலையும் இல்லை. ஆமாண்டா, கொஞ்சம் அறிவு இருந்தா போதும், எந்த வேலையும் சுலபமா செஞ்சு முடிக்கலாம். ஊரோட தலைவர் வீடு ஊர் எல்லையில பெருசா இருந்துச்சு. ஆனா அவர் எப்பவுமே அவரோட வீட்டு திண்ணையில ஒரு நாற்காலியில சாஞ்சபடிதான் உக்காந்துக்கிட்டு இருப்பாரு.
அவருடைய கண்ணு அசையும் போது ஊர்ல இருக்கிற எல்லா வேலைகளும் நடந்து முடிஞ்சிடணும்னு நினைப்பாரு. ஆனா அந்த கண்ணை அசைக்கிறதுக்கும் கூட அவருக்கு சோம்பேறித்தனம் தான். சோமையா தாத்தா ரொம்பவும் பதட்டமா தலைவர்கிட்ட வந்தாரு. அவரு தலைவருக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தாரு. தலைவர் கண்ணு மூடி உக்காந்துருந்தாரு. அப்போ சோமையா தாத்தா, ஐயா, ஜமீன்தார் ஐயா, எல்லாம் முழுகி போகுதுங்க. தலைவர் கண்ணு திறக்காமலேயே, என்ன சோமையா, எதுக்காக இப்ப கத்தி என்ன எழுப்புற? நல்லா தானே தூங்கிக்கிட்டு இருந்த. ஊருக்குள்ள என்ன வெள்ளமா வருது? வந்தா வரட்டும் விடு. தண்ணி 2 நாள்ல போயிட போகுது. அதுக்கு எதுக்கு இப்படி கத்துற? ஐயோ ஐயா, ஆத்து தண்ணி ஊருக்குள்ள வரலங்க. என் வயல் தான் வீணா போகுது. காட்டு பண்ணி வந்து என் வயல் விளைச்சல் எல்லாத்தையும் கெடுத்துடுச்சு. நீங்க தான் எதுனா செய்யணுங்க ஐயா. அப்ப தலைவர் மெதுவா கண்ணு திறந்து, என்னது, காட்டு பண்ணியா? அதை எதுக்கு என்கிட்ட வந்து சொல்ற? ஊர்ல தான் இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, யாரையாவது கூட்டிட்டு போய் அதை துரத்தி அனுப்ப வேண்டியது தானே. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து சொல்றியே. நீங்க தானுங்க ஐயா ஊர் தலைவர். நீங்க சொன்னாதான் எல்லாரும் கேட்பாங்க. நான் தனியா போய் அது கூட சண்டை போட முடியாதுங்களே. அது என்ன குத்திட்டா என் குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்? அப்ப தலைவர் பெருமூச்சு விட்டு, சரி சரி, உன் தொல்லை தாங்க முடியல. டே ரங்கா. அப்ப ரங்கா உள்ள இருந்து வந்தான். கூப்பிட்டீங்களா ஐயா? போடா, போய் ஊருக்குள்ள இருந்து ஒரு 4 பேரை கூட்டிட்டு வா. நம்ம ராமையா பீமையா எல்லாரையும் கூட்டிட்டு வா. ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். எல்லாரும் இங்க எதுக்குங்க ஐயா வரணும்? உடனே போய் அதை துரத்த வேணாமா? இங்க பாரு சோமையா, எதையுமே பொறுமையா யோசிச்சு செய்யணும். முதல்ல ஒரு வேலைக்கு ஒரு சங்கம் வேணும். அப்புறம் தானே எதையும் செய்ய முடியும். அப்படி பண்ணாதான் வேலை சுலபமாகும். நாம நேரா போனோம்னா அது நம்மள முட்டி தள்ளிட்டு போயிடும். நாம என்ன பண்றதுன்னு எல்லாரும் உக்காந்து குழுவா அமைதியா யோசிக்கலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் வயலுக்கு எதுவும் ஆகாது. கொஞ்ச நேரத்துல ராமையா பீமையா கங்கையா எல்லாருமே தலைவரோட வீட்டுக்கு வந்து தலைவர் வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தலைவர் ரொம்ப கம்பீரமா, எல்லாரும் கேளுங்க, நம்ம ஊருக்கு ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஒரு வீணா போன காட்டு பண்ணி நம்ம சோமையாவோட வயல்ல புகுந்து அவனுடைய வயல்ல இருக்கிற விளைச்சல் எல்லாத்தையும் வீணாக்குதாமா. அதை நாம எல்லாரும் எதிர்த்து நிக்கணும். இதுக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன? ஐயா, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நம்ம ஊருக்காரங்க எல்லாரும் பறையடிச்சுக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே போனோம்னா அந்த காட்டு பண்ணி தானாவே ஓடி போயிடும். அப்போ ராமையா குறுக்குல வந்து, அட நீ வேற ஐயா, நாம கத்தனோம்னா நம்ம உடம்புல இருக்கிற பலம் எல்லாமே போயிடும். அப்புறம் தப்பு அடிச்சோன்னு வச்சுக்கோ, நம்ம கையெல்லாம் வலிக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் நம்ம செய்யணுமா? நம்ம ஆரோக்கியம் நமக்கு முக்கியம் இல்லையா? என்கிட்ட இதுக்கு வேற யோசனை இருக்கு. என்ன யோசனை ராமையா, சொல்லு. நாம ஒரு சோளக்காட்டு பொம்மைய பண்ணலாம். அது நடுவில் ஒரு குச்சியை வச்சு வயல்ல வச்சோன்னு வச்சுக்கோங்க. காட்டு பண்ணி மனுஷங்க வர்றாங்கன்னு ஓடி போயிடுமே. அப்புறம் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஒரு தடவை செஞ்சிட்டா எப்பவும் நமக்கு தீர்வாயிருக்கும். அதை கேட்டு பீமையா தலையாசிச்சு, இது நல்ல யோசனை ராமையா. எந்த கஷ்டமும் இல்லாம நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடுச்சு. ஐயா, ராமையா சொன்னதையே செய்யலாமே. சோளக்காட்டு பொம்மை யோசனை நல்லா தான் இருக்கு. ஆனா அதை தயார் பண்ணணும் இல்ல. அதுக்கு குச்சி வேணும், பானை வேணும், துணி வேற வேணும். இது எல்லாத்தையும் யார் கொண்டு வர்றது, யார் தயார் பண்றது? இதுல என்னங்கய்யா இருக்கு? எல்லாருமே பகிர்ந்து செய்யலாம். இதோ இந்த ரங்கையா போய் கம்பத்தை கொண்டு வரட்டும். எப்படியும் சோமையாக்கு தானே நஷ்டமாகுது. அதனால அவருடைய பழைய துணியை கொடுப்பாரு. பீமையா வீட்டில் பானை இருக்கும், அவன் பானையை கொண்டு வந்து தருவான். நான் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொம்மை தயார் பண்ணுறேன். நான் செய்கிற வேலை தான் ரொம்ப பெருசு. நான் எதுக்கு கம்பத்தை கொண்டு வரணும்? எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது. என் துணிங்க எல்லாம் கிழிஞ்சி போச்சு. மாற்றி போட்டுக்கவே துணி இல்லை. எங்கேருந்து பழைய துணி வரும்? என்னோட வீட்டிலையும் எந்த பானையும் இல்லை. எல்லாத்துலேயும் ஏதோ போட்டு வச்சிருக்கேன். அதை கேட்டு தலைவர், பாத்தீங்களா, வேலையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எல்லாரும் சாக்கு சொல்றீங்க. சரி, இப்ப நான் ஒரு யோசனைய சொல்றேன். நாம எல்லாருமே சோமையா வயலுக்கு போகலாம். அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்கலாம். எப்படியும் காட்டு பண்ணி வரும். வந்த உடனே எல்லாரும் ஓன்னு கத்தலாம். அது பயந்து போய் காட்டுக்குள்ளேயே திரும்ப ஓடிடும். ஐயா, இந்த யோசனை நல்லா இருக்கு. நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா சோமையா வயலுக்கு நடந்து போனா கால் வலிக்குமே. நாம இங்கேயே உக்காந்து கத்தலாம். பண்ணிக்கு கேட்காதா என்ன?
தலைவர் தலையில கை வச்சு, உங்களை வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாது. சரி, இந்த பஞ்சாயத்துக்கு இப்போதைக்கு நான் வாய்தா போடுறேன். நாளைக்கு காலையில ஒரு நல்ல யோசனையோட வாங்க. அப்ப நாம இதுக்கு ஒரு முடிவெடுக்கலாம். இங்க பாரு சோமையா, இன்னைக்கு ராத்திரி உன் வயலுக்கு நீ காவல் இரு. சோமையா அதை கேட்டு ரொம்ப சோகமா, என் தலையெழுத்து, என் வயலாச்சே, நான் தான் காவலுக்கு இருக்கணும். நீங்க எல்லாம் நல்லா தூங்குங்க. அப்படின்னு சோகமா அங்கிருந்து போயிட்டாரு. அப்போ ராமையா, பாத்தியாடா பீமையா, பிரச்சனை அவந்துங்கிறதால அவன் தான் அதை சரி பண்ணிக்கணும். தேவையில்லாம நாம ஏன் மூக்க நுழைக்கணும்? சரி வா, கிணத்துக்கு போய் தண்ணி எடுக்கிற வேலையை பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில மறுபடியும் அவங்க எல்லாருமே ஊரோட தலைவர் வீட்டுக்கு வந்தாங்க. ராத்திரி முழுக்க நல்லா தூங்கிட்டாங்க. அதனால யாரும் புதுசா எந்த யோசனையோடவும் வரவே இல்லை. ஆனா பாவம் சோமையா மட்டும் ராத்திரி முழுக்க வயலுக்கு காவலு காத்துக்கிட்டு இருந்ததுனால அவருடைய கண்ணெல்லாம் செவந்து போயிருந்துச்சு. அப்பதான் பக்கத்து ஊரான ராமாபுரத்துல இருந்து சுப்பையா அப்படிங்கிற ஒருத்தன் அந்த ஊருக்கு வந்தான். சுப்பையா ரொம்ப புத்திசாலி. அவனை பார்த்தாலே அவன் ரொம்ப தெளிவானவன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த சோம்பேறி கூட்டத்தை பார்த்து அவன் அங்கேயே நின்னான். எதனா விசேஷமா? அப்ப தலைவர் கம்பீரமா, முதல்ல நீ யாருப்பா? எங்க ஊருக்கார மாதிரி இல்லையே. நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறோம். தேவையில்லாம எங்க ஊர் விஷயத்துல தலையிடாத. சுப்பையா சிரிச்சுக்கிட்டே, அது என்னங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை? உங்களெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நாட்டுக்கு தேவையான முக்கியமானதை பத்தி பேசுற மாதிரி இருக்கு. நாட்டுக்கு தேவையான வேலை இல்ல, எங்க ஊருக்கு தேவையான வேலை. எங்க ஊர் வயல்ல ஒரு காட்டு பண்ணி புகுந்திருக்கு. விளைச்சல் எல்லாத்தையும் வீணாக்கிக்கிட்டு இருக்கு. அதை துரத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். காட்டு பண்ணியா? அதுக்கு எதுக்குங்க இவ்வளோ பெரிய கூட்டம்? 4 பேர் 4 குச்சி எடுத்துட்டு போய் துரத்தனா ஓடி போயிட போகுது. அதுக்கு எதுக்குங்க இப்படி பஞ்சாயத்தெல்லாம்? பாத்தியாடா ராமையா, இவன் புத்திசாலி இல்ல, உடம்பு பலத்தை நம்பி வாழ்றவன் போல. இங்க பாருப்பா தம்பி, உன்ன மாதிரி உடம்பு பலத்தை நம்பி வாழ்றவங்க இல்ல நாங்க. அறிவோட வாழ்ந்து உடம்பு பலத்தை மிச்சம் பிடிக்கிறவங்க. அதை கேட்டு சுப்பையா ஆச்சரியமா, பலத்தை மிச்சம் பிடிக்கிறீங்களா? அது எப்படி? இங்க பாருப்பா, இப்ப வேலை செஞ்சோம்னா பசி எடுக்கும். பசிச்சா போய் சாப்பிடணும். அப்புறம் அந்த சாப்பாட்டுக்காக உழைக்கணும். அப்புறம் மறுபடியும் பசி எடுக்கும். அதுவே நம்ம வேலை செய்யாம அமைதியா இருந்தோம்னா நமக்கு பசி எடுக்காது. சாப்பிடவும் வேண்டாம், சாப்பாட்டுக்காக உழைக்கவும் வேண்டாம். எவ்வளவு நிம்மதியான வாழ்க்கை! இதத்தான் சோம்பேறி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு சுப்பையா சிரிச்சுக்கிட்டே, அட வீணா போனவனுங்களா, நீங்களும் உங்க சோம்பேறி வாழ்க்கையும். இந்நேரம் உங்ககிட்ட பேசுறத விட்டுட்டு போயிருந்தா என் வேலையே முடிஞ்சிருக்கும். நீங்க என்ன வேணும்னாலும் பேசிக்கோங்க. முதல்ல நான் இங்கிருந்து கிளம்புறேன். சுப்பையா அப்படி சொன்னானோ இல்லையோ, அப்ப தூரத்துல இருந்து ஐயோ வந்துருச்சு, பண்ணி வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ரொம்பவும் பதட்டமாயிட்டாங்க. அப்ப சோமையோட வயல்ல இருந்த அந்த காட்டு பண்ணி வழி மாறி ஊருக்குள்ள வந்துருச்சு. அது ஆட்களை பார்த்து பயந்து ஊருக்குள்ள தப்பிக்கிறதுக்காக அங்க எங்கன்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தலைவர் அவருடைய நாற்காலியில இருந்து கீழே விழுந்து, ஐயோ கடவுளே! டே ராமையா, உன் யோசனை என்னடா ஆச்சு? அங்க பாருடா, அது என்ன பார்த்து தாண்டா வருது. ராமையா ஒரு தூணுக்கு பின்னாடி போய் நின்னுக்கிட்டு, ஐயா, நீங்க பயப்படக்கூடாது. நீங்க தான் ஊரோட தலைவர். அதுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நீங்க ஊரோட தலைவர் இல்ல, உங்க பேச்சை கேட்டுட்டு போயிடும். பீமையா வீட்டு கூரை மேலே ஏறி உக்காந்து, டே ராமையா, சொன்னா கேக்குற மாதிரி தெரியல. அதோட பள்ளி எவ்வளோ கூரா இருக்கு பாரு. டே ரங்கையா, நீ பலசாலி தானே, பண்ணி கூட போய் சண்டை போடுடா. ரங்கையா மரத்துல ஏறி, என் பலமெல்லாம் மரம் ஏறவே சரியா போச்சு. பண்ணி கூடலாம் சண்டை போட முடியாது. சோமையா, அது உன்னோட பண்ணி தான். நீ ஏன் அதுகிட்ட போய் பேசு. சோமையா அழுதுகிட்டே, என்னோட பண்ணியா? நானா அதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் என்ன பலி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஊர்ல எல்லாருமே பயந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பிடிச்சு தள்ளி ஒருத்தங்க மேல ஏறி குதிச்சு போய்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கிடைக்கிற இடத்துல ஒளிஞ்சிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த காட்டு பண்ணி ஆட்களை பார்த்து இன்னும் அதிகமா பயந்து ஒரு சின்ன பையனை மோதுறதுக்காக வேகமா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த கதையில பசங்க யாரும் இல்லைங்கிறதுனால அது தலைவரோட நாற்காலி பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என் நாற்காலி, என்னோட சிம்மாசனம், யாராவது அதை காப்பாத்துங்கடா. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சுப்பையா கொஞ்சம் கூட பயப்படாம தைரியமா முன்னாடி வந்தான். பக்கத்துல இருந்த ஒரு பால் கேனை அவன் சத்தமா தட்டினான்.
அதுக்கப்புறம் சத்தமா கத்துனான். ஹொய் ஹொய் ஹொய். அந்த பெரிய சத்தத்தை கேட்டு அந்த காட்டு பண்ணி காட்டு நோக்கி போயிடுச்சு. காட்டு பண்ணி போனதும் மறுபடியும் அந்த ஊரு அமைதி ஆயிடுச்சு. மரத்துல ஏறினவங்க, தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சவங்க, கூரை மேல ஏறி ஒளிஞ்சவங்க எல்லாரும் கீழே இறங்கி வந்தாங்க. அப்போ ஊர் தலைவர் எல்லாரையுமே பார்த்து, பாத்தீங்களா, என்னோட திட்டம் வேலை செஞ்சிருக்கு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கத்தனதால பண்ணி ஓடிடுச்சு. நான் தான் சொன்னேன்ல, ஒற்றுமை தான் நம்மளோட பலம். அப்ப ராமையா தலைவரை பார்த்து, ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, நம்ம யாருமே கத்தவே இல்லை. எல்லாரும் பயந்து போய் உக்காந்துக்கிட்டு இருந்தோம். கத்தனது அந்த சுப்பையா தான். ஆமாங்க ஐயா, எல்லாரும் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அவன் தான் பண்ணிய விரட்டனான். 2 நாளா செய்யாத வேலைய 2 நிமிஷத்துல செஞ்சிட்டாங்க ஐயா. எல்லாரும் சுப்பையா பக்கத்துல வந்து, தம்பி, உனக்கு தைரியம் அதிகம் போலையே, பயமா இல்லை? சுப்பையா சிரிச்சுக்கிட்டே, ஏன் பயம் இல்லை? எனக்கும் தான் பயமா இருந்துச்சு. ஆனால் பயந்து போய் உட்காந்தா வேலை நடக்குமா? அதான் எனக்கு என்ன தோணுச்சோ அதை பண்ணேன். ஆனால் இதுக்கு நீ முன்னாடியே திட்டம் போட்டு இருக்கணும். பண்ணி வந்ததும் நேராக போய் அதை விரட்டினது தப்பு. அது உன் மேலே மோதி இருந்தா என்ன இருக்கும்? இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவே 2 நாள் எடுத்துக்கிட்டீங்க. அந்த 2 நாளாக அந்த பண்ணி சோமையா வயலை தானே வீணாக்குச்சு. நேரம் ஆக ஆக அவருக்கு தானே நஷ்டம் அதிகம். நான் ஒன்றும் அதிகமாக யோசிக்க நேரம் எடுக்கலை. நேராக வேலையில் இறங்கிட்டேன். சில நேரத்தில் சில வேலைங்களை யோசிக்காம உடனே செஞ்சிடணும். அதை கேட்டு அந்த ஊரோட தலைவர், நீ சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், ஆனால் எங்கள் ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. சரி, எங்கள் ஊருக்கு நீ நல்லது பண்ணியிருக்க. உனக்கு என்ன வேணுமோ கேளு. ஐயோ, எனக்கு எதுவும் வேணாங்க. நான் சும்மா இந்த ஊருக்கு வந்தேன். உங்களால் எனக்கு ஒன்றை தான் கொடுக்க முடியும். என்னது அது? இன்னையிலிருந்தாவது இந்த சோம்பேறித்தனத்தை விடுங்க. சோம்பேறித்தனத்தால் இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம், ஆனால் இது நிரந்தரம் இல்லை. நாம் கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி சுப்பையா அந்த ஊரை தாண்டி மத்த ஊருக்கு போயிட்டான். கிராமத்து ஜனங்க எல்லாருமே அவன் போன வழிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. முதல் தடவையா அந்த ஊர் ஜனங்களுக்கு திடீர்னு ஒரு புது யோசனை வந்துச்சு. அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வு அந்த ஊரை சேர்ந்த ஜனங்க மேல ஒரு பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்துச்சு. அவங்க எல்லாரும் ஒரே நாள்ல எல்லாம் மாறிடல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க யோசிக்கிற விதத்தை அவங்க மாத்திக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் பீமையா ராமையா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, என்னடா ராமையா, இன்னைக்கு நாம தண்ணி இறைக்காம யாருக்காவது காத்துக்கிட்டு இருக்கலாமா? ராமையா ஒரு பெருமூச்சு விட்டு கிணத்து வாளிய கையில எடுத்துக்கிட்டு, வேணாண்டா பீமையா, அந்த சுப்பையா சொன்னது இன்னும் என் காதுல கேக்குது. சில யோசனையை செய்ய திட்டம் போட தேவையில்லை, உடனே செஞ்சிடணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ராமையா வாளிய கிணத்துக்குள்ள போட்டான். தண்ணிய எரிச்சு முதல்ல அவனுடைய குடத்துல ஊத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பீமையாவோட குடத்துலயும் தண்ணிய ஊத்துனான். அத பார்த்து பீமையா, டே ராமையா, நான் பார்க்கறதெல்லாம் உண்மைதானாடா? ராமையா சிரிச்சுக்கிட்டே, ஆமாண்டா, நானே தான். தினமும் உன் கூட வாக்குவாதம் பண்றதுலயே பலம் எல்லாம் போகுது. அதை வச்சு தண்ணி இறைக்கலான்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி வா போலாம். அப்படி 2 பேருமே குடத்தை தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. புதுசா சோம்பேறித்தனம் எல்லாம் போய் சுறுசுறுப்பு வந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எந்த வேலை செய்யறதுக்கும் திட்டம் போட்டு யோசிச்சு செய்யறதை விட்டுட்டு சில நேரத்துல உடனே அந்த வேலையை செஞ்சிடலாம். சோம்பேறித்தனம் நிரந்தரமான சுகத்தை கொடுக்காது. அப்போதைக்கு அது சுகமா தான் இருக்கும், ஆனா போக போக அது கஷ்டமா மாறிடும்.